எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. அற்புதமான ஒரு பரிசுத்த வாரம். மிக 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 அற்புதமான பரிசுத்த வாரம். 21 நாள் தானியேல் உபவாசம் என்ற பல விசேஷமான தருணங்களை தாண்டி இன்றைக்கு இந்த புது மாதம் ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த முதல் நாளிலே, முதல் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த 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 மகிழ்ச்சி எங்கள் எல்லோருக்குமே. நீங்கள் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்கிற யூனிவர்சல் ஆலயத்தின் இந்த நிகழ்ச்சி, இந்த புது மாதம் முதல் தேதி உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமே. நேற்று இந்த நாள் மிக பெரும் அளவில் நினைவு கூறப்பட்டது. எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலேயும், இங்கே சென்னையிலும் சரி, ஹைதராபாத், மும்பையில் இருக்கிற நம்முடைய ஆலயங்களிலேயும் சரி, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். மீண்டும் அதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். பல நேரத்துல நாம் நினைப்பது என்ன, உண்மையில ஆண்டவர் இருக்கிறாரா? என் கஷ்டங்களை பார்க்கிறாரா? என் நிலைமை அவருக்கு தெரியுமா? என் சூழ்நிலை அவருக்கு புரியுதா? அப்போ ஏன் நான் இந்த மாதிரி இருக்கிறேன்? அவர் என்ன பார்த்துட்டு இருக்கார், ஏன் அவர் எனக்கு ஏதாவது செய்யக்கூடாது? நண்பர்களே, இந்த கேள்விகள் அந்த நேரத்துல பொருத்தமான கேள்வியா தெரியலாம், சரியான கேள்வியா தெரியலாம். ஏனால் சூழ்நிலை நம்ம எப்படி யோசிக்க வைக்கிறது. ஆனால் எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன் என்று அவர் வார்த்தை சொல்கிறது. எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். ஒருபொழுதும் ஆண்டவர் செய்ய முடியாத ஒரு விஷயம் அவரால் பொய் சொல்ல முடியாது. அவர் வார்த்தை கண்டிப்பாய் பலி. குறிப்பாய் யார் அந்த வார்த்தையின் மீது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்களோ, அந்த வார்த்தையின் பிரகாரம் யார் செய்கிறார்களோ, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம், நாம் வாசிக்கிற வார்த்தை வெறுமையாய் அவருக்கு திரும்பி செல்லாது என்று வேதாகமம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆனால் வார்த்தையை கேட்கிற நீங்களும் சரி, வார்த்தையை சொல்லுகிற நானும் சரி, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே வார்த்தையின் சக்தி நம்மால் அனுபவிக்க முடியும். அதுக்கு ஒரு சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையை சோதித்த ஒருத்தர் என்ன, கர்த்தர் மல்கியா அவரை இந்த அழைப்பு கொடுக்கிறார். 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி அவர் வார்த்தையை சோதித்த இந்த பெண் அவங்க வாழ்க்கையில பார்த்த மாற்றம் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு சாட்சி. கேளுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கலைச்செல்வி. எனக்கு நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். பண வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். சாப்பாட்டுக்கு கூட, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டம். என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். என்னோட ஹஸ்பண்ட் வேலை இல்லாம இருந்தாங்க. நான் மட்டும்தான் வேலைக்கு போவேன். அப்ப பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும், அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அதுக்காகலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆபீஸ்ல எல்லாம் ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன். இந்த பண பிரச்சனைனால, வீட்டு வாடகைனால, வாடகை இருக்கிற அந்த ஓனரும் என்னை ரொம்ப அவமானம் எல்லாம் படுத்திருக்காரு. உங்களால வாடகை கட்ட முடியாதாமா அப்படின்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் இந்த சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்து இங்க தேவனோட வார்த்தையை நான் கேட்க ஆரம்பிச்சேன். தசம பாகத்துல உண்மையா தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரு அப்படின்ற வார்த்தை, அவரோட வார்த்தையை நான் உள்வாங்கி அதன் பிரகாரம் நான் நடக்கும் போது, பீடத்துக்கு நீங்க உண்மையா இருக்கும் போது என்னை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. எப்படின்னு சொன்னா, என் பிள்ளைகளோட படிப்பு வாழ்க்கையில என்னோட பெரியவன் இப்ப பிடெக் முடிச்சிருக்கான். ஆனா +2 படிக்கும் போது கூட ஃபீஸ் கட்ட முடியாத கூட, நான் ஆபீஸ்ல எல்லாம் கடன் வாங்கி கூட என் பிள்ளைங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டி இருக்கேன். அந்த மாதிரி இப்ப ஃபீஸ் கட்டி முடிக்க கூட அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப நான் தேவன் கிட்ட கேட்பேன், ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, நாங்க உங்களுக்கு உண்மையா இருக்கிறோம்ல அப்படின்னு அவர்கிட்ட நான் மன்றாடுவேன். எனக்கு தேவைன்னு சொன்னா நான் யார்கிட்டயுமே எப்பவுமே கேட்க மாட்டேன். முழங்கால் போட்டு பீடத்து முன்னாடிதான் நான் கேட்பேன். எந்த விஷயமா இருந்தாலும் நான் பீடத்து முன்னாடி அவங்களுக்கு தசமபாகத்துல உண்மையா இருக்கிறப்பா, அதனால எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு ஒண்ணு, அவரு அந்த உதவி கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கும். இப்ப என்னோட பெரிய பையன் பிடெக் முடிச்சிருக்கான். அவன் படிப்பு ரொம்ப செலவுக்காக நான் ஆபீஸ்ல எல்லாம் வட்டிக்கெல்லாம் வாங்கிலாம் நான் அவனை படிக்க வச்சிருக்கேன். சின்ன மகன் இப்ப பிஎஸ்சி முடிச்சிருக்கான், 3rd இயர். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான். ஒருவேளை சாப்பாட்டு கூட நான் வேலைக்கு போயிட்டு வந்துதான் அவங்களுக்கு சாப்பாடு நான் இது பண்ணி வேலை செஞ்சு எடுத்து வந்த வருமானத்துலதான் அவங்களுக்கு அன்னைக்கு நாளுக்கு நான் அவங்களுக்கு உணவு நான் தயாரிச்சு கொடுக்கணும்.
இருக்கணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த தசம பாகத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையா இருக்க மாறினேன். அப்ப மாறும்போது தேவன் எனக்கு உதவி செய்யறத வந்து நான் அது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா வாடகை வீட்டுல இருந்தோம். வாடகை வீட்டுல ஒரு மாசத்துக்கு 6,000 ரூபாய் நான் கட்டணும். இப்ப வந்து 6,000 ரூபாய் நான் வாங்குற சம்பளம் வந்து கம்மியா இருந்தாலும் வாடகை 6,000 ரூபாய் கட்டிட்டு என்னோட பசங்களோட தேவைகள் எல்லாம் நான் சந்திக்க என் தேவன் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சார். ஏன்னா நான் வாங்குற 6,000 ரூபாய்ல எப்படி வாடகை கட்டிட்டு பசங்களை படிக்க வைக்க முடியாது. ஆனா வந்து எனக்கு வந்து அதுக்கு மேல தேவனுக்கு நான் உண்மையா இருந்ததுனால, தசம்பாக்ல உண்மையா இருந்ததுனால அதுக்கு மேல எனக்கு வந்து தேவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அப்போ வந்து வாடகை வீட்டு இருக்கும்போது நாங்க வந்து சொந்த வீடு போனோம். ஏசப்பா எங்களுக்கு சொந்த வீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் முழங்கால் போட்டு நிறைய இஸ்ரவேல் நிகழ்ச்சியில எல்லாம் நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன். நான் இந்த வீட்டுல இருந்து நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன். இந்த வீட்டுல இருந்து நான் போகணும்னா நான் சொந்த வீட்டோட தான் போகணும். நான் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன். உங்க பிள்ளைங்க நாங்க அவமானங்களை சந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி நாளடைவுல வந்து அந்த பொருத்தனையை தேவன் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார். ஒரு சொந்த பிளாட்ல இப்ப இருக்கோம் நாங்க. என் பையன் வந்து இப்ப நல்ல ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற மாதிரி எங்க தேவன் வந்து ஆசீர்வதிக்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த தசம பாகத்துல உண்மையா இருக்கிறது மட்டும் இருந்தாதான் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அதன்படி கீழ்ப்படிதலா நடக்கும் போதுதான் இது வந்து நமக்கு வந்து சாத்தியமாகுன்றத நம்ம ஆலயத்துக்கு வர ஜனங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில சொல்ல போலாம். ஹாஸ்பிட்டல் செலவுக்குலாம் நிறைய நான் செலவு பண்ணேன். மருத்துவ செலவுக்குலாம் நிறைய எனக்கு வந்து நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய வயிற்றுல கட்டி இருந்துச்சு. இதெல்லாம் கூட இருந்ததுனால நான் எசப்பட பொருத்தனை பண்ணேன். நான் உங்களுக்கு தசம பாகத்துல உண்மையா இருக்கிறப்பா, உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ற பணத்தை நான் வந்து ஆலயத்துக்காக நான் செலவு பண்றேன் அப்படின்ற மாதிரி பொருத்தனை பண்ணதுனால இப்ப என்னோட நோய்கள்லாம் கூட அந்த பொருத்தனைனால என்னோட நோய்கள்லாம் கூட இல்லாம இருக்கேன். வயிற்றுல கட்டி இருந்துச்சு, தைராய்டு இருந்துச்சு, நிறைய நோய்களை நான் சந்திச்சிருக்கிறேன். இப்போ நோய் இல்லாம ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு கொடுத்திருக்காரு. அது எல்லாமே தேவனுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு இப்போ வந்து இருக்கிறதுனால தேவன் என்ன மேலும் மேலும் ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்ப சின்ன மகனுக்கும் வேலை கிடைக்கிறதுக்காக இப்ப பிரேயர் பண்ணிருக்கேன். அதுவே நான் ஆசீர்வதிப்பாரு. இந்த அதி அற்புதமான சாட்சியை பார்த்த நீங்கள் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாய் போவதில்லை என்பதை மறக்காதீர்கள். இவருக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தையின் மீது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற எல்லோருக்குமே இதுதான் நடைபெறும். இது வெறும் பண சம்பந்தமான விஷயம் மாத்திரமல்ல, பொருளாதார சூழ்நிலை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தாக்கம் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து கொண்டிருந்தால் மன அழுத்தம், தோல்வியான மனப்பான்மை, அல்லது நான் எதற்குமே தகுதி இல்லாத ஒருத்தர் என்கிற அந்த மனநிலை, நான் துர்பாக்கியசாலி, நான் செய்வது எல்லாமே பலன் தர, அல்லது என் வாழ்க்கை இப்படிதான், இனியும் என் வாழ்க்கை மாறப்போவதில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் மீண்டும் சொல்கிறேன், ஆண்டவர் உயிரோடு இருப்பதினால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாய் மாற முடியும். மக்களை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மீண்டும் விஷயத்துக்கு வரலாம். அவர் வார்த்தையின் மீது நீங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். எல்லா இருளின் கிரியை உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கப்பட முடியும். மரணத்தினுடைய பிடியிலிருந்த இந்த பெண், அசுத்தத்தினுடைய நகத்தினால் பிடிக்கப்பட்ட இந்த பெண் கட்டவிழ்க்கப்பட்டார், விடுவிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் வல்லமையினால், பெயரின் சக்தியினால். இதோ அதி அற்புதமான இந்த சாட்சி நான் முன்வைக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்பட்டவராக இருந்தால், குழப்பத்துல தள்ளப்பட்டிருந்தால், குடும்ப சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருந்தால், போராட்டமான சூழ்நிலை, கீழே உள்ள தொலைபேசியில தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க அல்லது விசுவாசத்தின் ஒரு ஜபத்தை உங்களோடு சேர்ந்து செய்ய நாங்கள் தயாரா இருக்கிறோம். இந்த சாட்சியை பார்க்கலாம் இப்பொழுதே. என் பேரு சாண்ட்ரா ஹாரிலால். நான் 20 வருஷமா மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய மன அழுத்தமானது எனக்கு குழந்தையிலேருந்தே உருவாச்சு. நான் எங்கள் அம்மாவோட இருந்தேன். நானும் எங்கள் அம்மாவும் எங்கே தங்குறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. பல நேரங்களில் நாங்கள் ரோட்டு பக்கத்தில் தான் இருப்போம். சில நாள் ராத்திரிகள் பாலத்துக்கு அடியில் தூங்குறதுக்கு முயற்சி செய்வோம். சில சமயம் எங்கள் அம்மா செய்தித்தாள்லாம் விற்றுருக்காங்க. சில நேரத்தில் கம்பெனி வாசலில் கம்பெனிக்குள்ளாக நாங்கள் தூங்குவோம். ஏன்னா நாங்கள் மக்கள் இடத்துலேருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக. பகல் முழுவதும் ரோடு தான் என்னுடைய வீடாக இருந்தது. ராத்திரியில் கம்பெனி தான் எங்களுடைய வீடாக இருந்தது. என்னை பார்க்குற மக்கள் என்னை குழந்தைன்னு நினச்சி எனக்கு நிறைய உணவுகள் கொடுப்பாங்க. எனக்கு ஏதாவது கொடுக்க விரும்புவாங்க. பகல் நேரத்தில் நான் தோட்டத்தில் தூங்குவேன், ரோட்டில் இருப்பேன். நானும் எங்கள் அம்மாவும் சில நேரத்தில் ராத்திரி ஆகிற வரைக்கும் நாங்கள் அந்த இடத்துல தங்கி இருப்போம். இது எனக்கு உண்மையாகவே அவமானத்தை கொடுக்கும். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போய்
போயிட்டுருந்தேன். அங்க இருக்கிற ஸ்கூல் பிள்ளைகள் அங்க கடந்து போகும்பொழுது, நான் நடிப்பேன். இந்த மாதிரி நான் யாருக்கோ காத்துட்ருக்கா மாதிரி. நான் அத காமிச்சுக்க விரும்ப மாட்டேன். நான் அங்க தான் தங்கியிருக்கேன்னு. ஆனா எங்க அம்மாவுக்கு யாருமே அவங்களுக்கு அன்ப காமிச்சது கிடையாது. அவங்க கூட இருந்த நாட்கள்ல எனக்கு அவங்க அன்பே செலுத்தினது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா என்ன துன்புறுத்துவாங்க. எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்கிட்ட இருக்கிறதும் பிடுங்கப்படுறதா இருந்தது. ஸ்கூலுக்கு போறது கூட எனக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா நான் அவங்களால நிறையவே துன்புறுத்தலுக்கு ஆளானேன். அதனால தான் நான் இத சொன்னேன். அவங்களுக்கு யாருமே அன்பு செலுத்தினது கிடையாது. அதன் காரணத்தினால தான் அவங்க என் மேல அன்பா இல்ல. இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்தது. என்னுடைய தாயாருடைய துன்புறுத்தல் நிமித்தமா நான் வீட்டை விட்டு ஓடினேன். நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். அந்த உறவும் கூட ரொம்பவும் தவறானதா இருந்தது. துன்புறுத்தக்கூடியதா இருந்தது. ஏன்னா அந்த ஆள் போவாரு, வெளியே போய் குடிச்சிட்டு வருவாரு, என்னை பணம் கேட்டு அடிப்பாரு, துன்புறுத்துவாரு, சூடு வைப்பாரு, ரொம்பவும் கொடுமை செய்வாரு. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி எனக்கு நடக்கும். அவர் குடிச்சிட்டு வருவாரு, என்னை போட்டு அடிப்பாரு, முடிச்சதும் தூங்கிடுவாரு. நான் ஏதாவது சமைப்பேன், அதை எடுத்து என் மூஞ்சுக்கு நேரா வீசி அடிப்பாரு. எனக்கு சாப்பிட எதுவும் தரமாட்டாரு, எனக்கு உணவு அளிக்க மாட்டாரு. அவருக்கு ஏதாவது தேவைன்னா என்னை பயன்படுத்திப்பாரு. பல நாட்கள் நான் ரூம்குள்ள அடைக்கப்பட்டவளா என்னை பூட்டி வச்சிருந்தாரு. இதன் காரணமா நான் ரொம்ப அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளானேன். அதனால நான் என்னை மறிச்சுக்கணும்னு நினைச்சேன். நான் கீழே போனேன், ஏதாவது கிடைக்குமா என்னை மறிச்சுக்கிறதுக்குன்னு யோசிச்சேன். ஏன்னா நான் உண்மையாவே சாகணும்னு நினைச்சேன். நான் என் வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து போயிட்டேன். நான் போனேன், கிருஷ்ணால் எடுத்து குடிச்சிட்டேன். அதனால 2 நாள் நான் வியாதிப்பட்டு இருந்தேன். இந்த துன்புறுத்தப்பட்ட உறவுல இருந்து நான் என்னை விலக்கிக்கணும்னு நினைச்சேன். அதை விட நினைச்சேன். இந்த உறவின் மூலமா எனக்கு ஒரு குழந்தை இருந்தது. இந்த உறவை நான் விட்டுட்டு நான் தனியா வாழ விரும்பினேன். ஆனாலும் கூட நான் இன்னமும் மன அழுத்தமா தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அன்பு செலுத்தவோ அக்கறை செலுத்தவோ யாருமே இல்லை. இதன் காரணமா நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நண்பர்களை சேர்த்து கொண்டேன், குடிக்க போனேன். சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் குடிப்பேன். பல நேரத்துல நான் குடிச்சிட்டு ரோட்ல கூட விழுந்து கிடப்பேன். மேலும் நான் இன்னொரு உறவுல ஈடுபட ஆரம்பிச்சேன். என் கணவரும் குடிப்பாரு, நானும் குடிப்பேன்னு தெரியும். நாங்க 2 பேருமே சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சோம். பல பிரச்சனைகள் உருவாச்சு, சண்டைகள் உருவாச்சு. இந்த உறவுலும் எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. ஆனாலும் என்னுடைய மன அழுத்தம் என்னை விட்டு எங்கேயுமே போகல. அது அங்கதான் இருந்தது. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்பொழுது டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன். அப்பதான் பாஸ்டர்ஸை நான் டிவியில பார்த்தேன். உண்மையை சொல்லணும்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. இவங்களால எனக்கு உதவி செய்ய முடியும்னு நான் நம்பினேன். உடனடியா நான் அவங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டேன். அவங்க எனக்கு ஆலயத்துக்கு வரும்படி அறிவுரை கூறினாங்க. இந்த ஆலயம் பக்கத்துல இருக்கோ, நீங்க அந்த ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆலயத்துக்கு போயிருந்தேன். பாஸ்டருக்கு என்னோட பிரச்சனையை விளக்கி சொன்னேன். நான் பார்த்தேன் எல்லா மக்களுமே என்ன மாதிரி தான் ஒரு நாள் இருந்திருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியாகத்தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு வந்து அங்க சொல்ற போதகத்தை பார்க்கும்போது நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஆண்டவர் நமக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்க தயாரா இருக்காரு. நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த பழைய வாழ்க்கையை தேவன் ஒருபொழுதும் விரும்பலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் கத்தி எடுத்துட்டு அவர் பின்னாடி ஓடி இருக்கேன். அவர் குடிச்சிட்டு வரும்போது சண்டை போட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன், துன்புறுத்திருக்கேன், பேசியிருக்கேன், திட்டி இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா குடிச்சிருக்கோம். பிள்ளைகளும் அந்த இடத்துல இருந்தாங்க. இந்த காரணத்தினால பிள்ளைகளும் மிக கஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. என்னை சுத்தி என்ன நடக்குதோ என் பிள்ளைங்க எல்லாவற்றையும் பார்த்திருக்காங்க. நான் வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபத்துக்கு போனேன். தொடர்ந்து தொடர் சங்கிலி ஜபம் செஞ்சேன். வெள்ளிக்கிழமையில என் விடுதலைக்காக தேடினேன். ஏன் விடுதலைக்காக தேடினேன்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரிஞ்சுக்கிட்டு அவரை குறித்து தேடினேன். நான் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய கணவரை நான் ஊக்கப்படுத்தின ஆலயத்துக்கு வரும்படி. அவரும் அவருடைய விடுதலைக்காக தேட ஆரம்பிச்சாரு. தேவனுடைய பிரசன்னத்தையும் தேட ஆரம்பிச்சாரு. அதன் பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டது. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், சமாதானம் உடையவளா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆசீர்வாதமா இருக்கேன். இப்ப நான் சமாதானத்துல இருக்கேன். இனிமேலும் மன அழுத்தத்துல இல்லை. இனிமேலும் துன்புறுத்தப்படுற உறவுல இல்லை. ஏன்னா நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உறவுல இருக்கேன். இனிமேலும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இல்லை. குடிப்பழக்கமுடைய நண்பர்கள் என் மத்தியில இல்லை. எனக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. அவரே என்னை பாதுகாக்கிறவரா இருக்காரு. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருக்கீங்களா? தேவன் உங்களுக்காக உதவி செய்ய தயாரா இருக்காரு. நீங்க வாங்க. எப்பேற்பட்ட மன அழுத்தமா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்காக உதவி செய்ய ஒருத்தர் இருக்காங்க. நல்லது நண்பர்களே, நீங்கள் யார் இந்த 2 அற்புதமான சாட்சியை பார்த்தீங்களோ, ஒரு சிறு வீடியோ, ஒரு விளக்கமான வீடியோ என்று சொல்லலாம். எப்படி மவுண்ட் ரோடில் உள்ள நம்ம தலைமை சபை யூனிவர்ஸ் ஆலயத்துக்கு நீங்கள் வந்தடையலாம். பல இடங்களிலிருந்து வருகை தருகிற மக்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் வழியாக அல்லது இந்த பக்கம் ஜெமினி பிரிட்ஜ் வழியாக, அதாவது அண்ணா மேம்பாலம் வழியாக எப்படி நீங்க இந்த இடத்தை வந்தடையலாம்.
என்ற சில விளக்கத்தின் வீடியோ நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். கவனிங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடில் அமைந்துள்ள ஆலயத்தின் சாலை வழி இதுவே. நீங்கள் யார் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆலயத்திற்கு வருவீர்களோ இதுதான் உங்களுக்கான சாலை வழியா இருக்கிறது. சாந்தி, LIC, 1000 விளக்கு இந்த வழிகளை நீங்கள் கடந்து வருவீர்கள் நம்முடைய ஆலயத்தை சென்றடைய. நாம் இந்த வீடியோவில் முன்னோக்கி செல்லலாம். நீங்கள் யார் பேருந்தில் பயணம் செய்து ஆலயத்துக்கு வர வேண்டியதாக இருக்கிறதோ இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிற இந்த பேருந்து நிறுத்தம் இந்த இடத்தில்தான் ஆனந்த் தேட்டர். இந்த பேருந்து நிறுத்தம் தான் உங்களுக்கானது. நீங்கள் ஆலயத்திற்கு வருவதற்கு இங்கு தான் இறங்க வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் இறங்கின பிற்பாடு இதற்கு எதிரில் உங்களால் ஆலயத்தை பார்க்க முடியும். ஹெல்ப் சென்டர், நம்முடைய உதவி மையம் இந்த இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நீங்கள் யார் ஜெமினியிலிருந்து வருவீங்களோ இதை நீங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டிய சாலை வழியாக இருக்குது. தேனாம்பேட்டை, டிநகர், வள்ளுவர் கூட்டம், கோடம்பாக்கம் இந்த சுற்றுப்புறத்தில் வாழ்கிற நீங்கள் அல்லது யார் ஜெமினி சைடு நீங்கள் ஆலயத்துக்கு வருவீங்களோ இதுதான் நீங்கள் தாண்டி வர வேண்டிய வழி. அப்போலோ ஹாஸ்பிட்டல், பிரிம்ஸ் ரோட் இதை தாண்டி நீங்கள் வரும்பொழுது நீங்கள் ஆலயத்தை கண்டுபிடிக்கலாம். இப்பொழுது நீங்கள் இடதுபுறத்தில் பார்க்குறது போல் நம்முடைய ஆலயம் இந்த இடத்துல இருக்குது. மெக்ரனெட் பேக்கரி பக்கத்தில். நீங்கள் யார் இந்த பக்கத்துலேருந்து பேருந்தில் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கோ இப்போது நீங்கள் பார்க்க போகிற இந்த பேருந்து நிறுத்தம் தான் உங்களுக்கானது. இந்த இடத்துலேருந்து இறங்கி இதற்கு பின்பாக நீங்கள் நடந்து வரும்பொழுது ஆலயத்தை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இந்த மேப்பில் பார்க்குறது போல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஆலயத்தை கண்டுபிடிக்க. நன்றி. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே ஒரு விசுவாசமான ஜெபம் செய்யப்பட போகிறது. ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நிகழ்ச்சியின் இறுதியிலே நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். உங்களுடைய ஆத்மா தேவன் பார்வையில் எவ்வளவு விசேஷமான. எனவேதான் உங்கள் உள்ளத்திலே கசப்பான எண்ணங்கள், கோபமான எண்ணங்கள், எரிச்சலான எண்ணங்களை இருள் வைக்கிறது. நீங்க எத்தனை பேர் தன் குடும்பத்தினர் மேலேயே மனஸ்தாபத்தோடு இருக்கிறாங்க? ஒரே குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள், சகோதரர்கள் மத்தியில, சகோதரிகள் மத்தியில, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில, கணவன் மனைவிக்கு மத்தியில, இல்லையா, பலவிதமான கருத்து வேறுபாடு, சண்டைகள், கீழ்ப்படியாமல். ஆனால் இது வெறும் சரீர விஷயம் அல்ல மக்கள். இதற்கு பின்பாய் ஒரு இருளின் தாக்கம் இருக்கிறது. ஒரு 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 முன் கோபம், ஒரு பழிவாங்குதல் அப்படின்னு சொல்லும் போது அது சரீர விஷயம் கிடையாது, வெறும் வெளிப்புறமான விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு ஆவிக்குரிய தாக்கம் உண்டு. அந்த தாக்கம் நீக்கப்படும் போது, அந்த ஆவிக்குரிய பின்னணி அகற்றப்படும் போது அந்த நபர் கட்டவிழ்க்கப்படுகிறார், சூழ்நிலை மாறுகிறார், வாழ்க்கை மாற்றம் சாத்தியமாகிறது. அப்படிப்பட்ட ஒரு இளம் பெண்ணுடைய சாட்சியை தான் நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். பலவிதமான குடும்ப சூழ்நிலையால பாதிக்கப்பட்டு மன உடைந்து போய் எரிச்சலுக்கு, கோபத்திற்கு ஆளாக்கப்பட்ட இவர் பரிசுத்தாவின் அன்பினால் தொடப்பட்டு, பரிசுத்தாவின் சக்தியால் தொடப்பட்டு, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு நம் முன்பே ஒரு உயிருள்ள சாட்சியாக இருக்கிறார். உங்களுக்கும் கண்டிப்பா உங்க குடும்பத்தாருக்கும் இது நடைபெற முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்துக்கான சிறப்பு ஜபத்திலே நான் உங்களை வரவேற்கிறேன். ஒப்பந்தத்தின் ஜபத்திலே இருவர் பூமியிலே ஒருமனப்பட்டால் பரலோகத்திலே பிதாவினால் செய்யப்படும் என்று ஆண்டவர் சொன்னதை போல இந்த ஒப்பந்தத்தை ஜபத்துக்கு எங்களோட இணையுங்கள், எங்களோட சேர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாய் உங்கள் குடும்ப சூழ்நிலையோ சரீர சூழ்நிலையோ தேவன் அதை பரலோகத்திலே உறுதிப்படுத்தும்படியா இந்த அற்புதமான சாட்சி கேட்டு கற்பாடு நாம் ஜபத்திலே ஒன்றிணையலாம். கர்த்தர் தாமே உங்கள் வீட்டுக்குள்ளும் சமாதானத்தை கொண்டு வரும்படியா. வணக்கம், என் பேர் ஜெஸ்ஸி. எனக்கு 25 வயசு ஆகுது. நான் என்னுடைய குழந்தை பருவம் நல்லா இல்லை, அவ்வளவு நல்லா இல்லை, மோசமாக இருந்தது. அதாவது என்னுடைய அப்பாவும் சரி என்னுடைய அம்மாவும் சரி எப்பவுமே சண்டை போடுவாங்க. நைட்டில் எங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா போடுற ட்ரெஸ்ஸு கூட எங்களுதான் இருக்காது. ரொம்பவே ரொம்பவே மோசமாக இருந்தது. எப்போல்லாம் நான் காலையில் எழுந்துக்கிறேனோ அப்போல்லாம்
காலையில் எழுந்துக்கவே மாட்டேன். ஏன்னா வெடிக்காலையில் தான் வந்து எனக்கு தூக்கமே வரும். ஏன்னா சண்டை பிரச்சனை நிறைய சண்டை போட்டுனே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றும். சில நேரத்தில் பார்க்கும்போது திடீர்னு பார்க்கும்போது என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றிருக்கும், இல்லை சண்டை அவர் அப்பா அடிச்சிருப்பாரு. இதே மாதிரி தான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் என்னுடைய குழந்தை பருவத்தை போயிட்டே இருந்தது. என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் வந்து சந்தோஷமாக இருந்ததே இல்லை. நானும் சரி என்னுடைய தம்பியும் சரி சந்தோஷமாக ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எல்லா நாளுமே கண்ணீர், அழுகை, எல்லாமே பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதனால் வந்து நான் ரொம்பவே பாதிக்கப்பட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போனார். இது ரொம்பவே எனக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. ஏன்னா வந்து எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எல்லா ஆண்கள் மேலாக எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எங்கள் அப்பா மேலே எனக்கு மிக மிக கோபம் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட நான் அவரை கொல்லணுன்ட்டு கூட நான் நிறைய நேரத்தில் வந்து யோசிச்சிருக்கேன். சில நேரத்தில் வந்து நான் ஒரு இடத்துல வந்து நான் போகும்போது ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார், சண்டை போட்டுட்டு இருந்தார். அப்போ நான் கேட்கும் போது நான் வந்து எனக்கு இது கற்றுக் கொடுங்க, ஏன்னா நான் வந்து என்னுடைய அப்பாவை வந்து நான் சாவடிக்கணும் அப்படின்னும் போது அவர் என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து நான் தனியாக வந்து இந்த சண்டை போடுறதை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா முக்கியமான ஒரு நோக்கம் என்னுடைய அப்பாவை நான் சாவடிக்கணும். ஏன்னா நான் நார்மலாக அவர் வந்து கத்திலையோ இல்லை வந்து வேறு எதுலையோ குத்தி உடனே உயிர் போகக்கூடாது. அவர் வந்து நிஜமாக அந்த வலியை வந்து உணரணும், அவர் வந்து பயங்கரமாக அந்த வலியை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு நாள்லாம் இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் வந்து நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் வந்து நான் ஆண்களை வெறுக்க ஆரம்பித்தேன். ஸ்கூலில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஏன்னா வந்து நான் பழகவே மாட்டேன் ரொம்ப பேருக்கு கூட. நான் வந்து ரொம்பவே கோவமாக இருப்பேன், ரொம்பவே வந்து முரட்டுத்தனமாக இருப்பேன், கோவப்படுவேன். அதுக்கப்புறம் ரொம்பவே மூடியாக இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் எப்போல்லாம் ரோட்டில் போகிறேனோ அப்போல்லாம் வந்து இல்லை, எனக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். இல்லை வந்து நீ வந்து அது பண்ணாத, நீ வந்து செத்துரு, ட்ரெயினில் போக சொல்ல, பஸ்ஸில் போக சொல்ல கீழே விழுந்துரு அப்படின்ட்டு வந்து நிறைய நேரத்தில் வந்து எனக்குள்ளே வந்து அந்த குரல் கேட்டிருக்கு. ஆனால் வந்து நான் முயற்சி பண்ணதில்லை, அந்த பயம் இருக்குது. ஆனாலும் வந்து ஒவ்வொரு முறை நான் ஸ்கூலுக்கு போக சொல்ல, வெளியில் போக சொல்ல அந்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கு என்னை யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இல்லை நிற்கிற மாதிரி எப்போவுமே வந்து எனக்குள்ளே வந்து அந்த இது இருந்துகிட்டே இருந்தது. அந்த பயமும் அந்த ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய அத்தை வந்து அவங்க தான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் நான் சில நேரத்தில் வந்து அதாவது அசுத்தத்தினால வந்து வெளிப்படுத்தவும் ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து அசுத்தத்தினால எனக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான விஷயத்தினால அதனால வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை, குறிப்பாக வெள்ளிக்கிழமை நான் வந்து அசுத்தத்தினால வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து கேட்க சொல்ல எனக்கு யாராச்சும் வந்து சந்தோஷமா இல்லை வந்து என்னை வந்து கூப்பிடும்போது எனக்கு வந்து அது பிடிக்காம இருந்தது. நான் வந்து அவங்கள சந்தோஷமாக என்னை பார்க்குறாங்களா இல்லை அன்போடு பார்க்குறாங்களா, நான் வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஆலயத்தில் வந்து சந்தோஷமாக என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வந்து எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் போக பிடிக்கல. திருப்பி அதுக்கப்புறம் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போகும்போது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். நிஜமாக என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழ்ப்பணிந்து போனது அதுதான். நான் ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர்ஸ் அவங்க ஒய்ஃப் தான் எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய மனைவி. ஸோ 2 பேருமே வந்து எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் வந்து அதுபடி நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த வெறுப்புணர்வு, எங்கள் அப்பா மேலே இருந்த அந்த வெறுப்புணர்வு இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதிலேருந்து மனம் மாற ஆரம்பித்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதை விட்டு கொடுக்குறது, அந்த கோவத்தை விட்டு கொடுக்கறது. ஆனால் வந்து எனக்கு அந்த செய்தி இது போல் யார் வந்து வஞ்சனையோ வெறுப்போ அவங்க மனசில் வச்சுருக்காங்களோ அவங்க தேவனுடையவர்கள் இல்லை அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அது பார்த்துட்ட பிறகு நான் வந்து ஒவ்வொரு நாளும் போக ஆரம்பித்தேன். எனக்கு புரிய ஆரம்பிச்சுது, ஓகே நான் பண்ணுறது தப்பு, நான் வந்து இதுக்கு தகுதியானவை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் உண்மையாகவே அந்த அன்புக்கும் அந்த பாசத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் வந்து உண்மையாகவே வந்து தகுதியானவ அப்படின்ட்டு வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நான் போக ஆரம்பித்தேன். தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். எல்லாத்துலேயும் வந்து ஈடுபாடோடு இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை நான் கேட்டேன், இந்த மாதிரி பரிசுத்தாவி தேவன் நமக்குள்ளே வரும்பொழுது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு செய்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உண்மையாக வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ வந்து தேவன் நமக்குள்ளே இருக்கார் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, யாரும் வந்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார், நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம், நம்ம எப்பவுமே வந்து இதுவாக இருப்போம், நல்லா இருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் தேட ஆரம்பித்தேன். முதல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவரை தேடுறதுக்கு, ஏன்னா வந்து இது பண்ணணும், அவர் வந்து ஜெபம் பண்ணணும், அவர் தேடணும். அதுக்கப்புறம் வந்து தொடங்கி வந்து நான் ஆரம்பித்தேன், அவரை தேட ஆரம்பித்தேன். உண்மையாகவே வந்து என்னுடைய வாழ்க்கையை அவரோட கரத்தில் ஒப்படைக்க ஆரம்பித்தேன். யார் வந்து அந்த ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டு, யார் வந்து உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்குறாங்களோ அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பாரு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஒரு புதன்கிழமை எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. அந்த புதன்கிழமை நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். என்னுடைய வெறுப்பு, என்னுடைய கோபம், என்னுடைய எல்லாத்தையும் வந்து அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன், அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தேவனுடைய பரிசுத்தாவே எனக்கு வந்தார். ஸோ ரொம்பவே சந்தோஷமான நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். நான் பிறந்ததுலேருந்து அந்த நாள் சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது, அந்த சமாதானம் எனக்குள்ளே இருக்குது. நான் இன்னைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து அழுதில்லை, ஏன்னா தேவன் என்னோட இருக்கார், அவர் என்னை வழி நடத்துறார். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையான தேவன், இந்த ஜெபத்திலே என்னோடு பங்கேற்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீ தொடும்படி நான் ஜெபிக்கிறேன் தேவன். இந்த தண்ணீரை பருகுதலின் மூலம் இதுவரையிலும் அவர்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள், தோல்வி மனப்பான்மைகள், தாழ்வு மனப்பான்மைகள், கசப்புணர்வுகள் நீங்க கடவுள். இந்த புது மாதத்திலே ஒரு புது நம்பிக்கை பிறக்கட்டும். இந்த முதல் தேதியிலே ஒரு புது நம்பிக்கை பிறக்கட்டும். சற்று முன்பும் ஒரு கலவரமான சூழ்நிலை கடந்து சென்று கொண்டிருந்தால் இந்த தண்ணீரின் மூலமாய் உடைய ஜீவனை பலனை நான் இவர் மீது அறிக்கை செய்கிறேன். இந்த ஜபத்தை பெற்றுக் கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தண்ணீரிலிருந்து பருகிற ஒவ்வொருத்தரும் வல்லமையிலிருந்து பருகுவாராய் ஆண்டவராக இயேசுவின் பெயராலே ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள். அருமையான ஒரு இரவா இருக்கட்டும். நாளை உங்களை மீண்டும் சந்திக்க வரை தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராய். சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு.
அந்த நாள் você verá que இந்த பூமியில் நடந்தது எல்லாமே quanto aqui உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. enxergará pela கடைசியாக ஒரு முறை நீங்கள் அதை பார்க்குற நேரம் para a eternidade junto. உங்கள் ஆத்மாவை வந்து கொண்டு போகிறது யார்? அந்த நேரம் É aquele. நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, Você decidiu servir. இந்த வாழ்க்கையில் இது உங்களை Ou te பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் será também உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?